கோவை மாநகர மக்களுக்கு ஓர் நற்செய்தி. கோவையின் நம்பர் 1 பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பெருமையுடன் வழங்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங், ஜுவல் மேக்கிங் அண்ட் டாய்ஸ் மேக்கிங், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பியூட்டிஷியன் கோர்சஸ் போன்ற பயனுள்ள பயிற்சி வகுப்புகள் இப்போது பரபரப்பாக அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி முடிந்ததும் தமிழக அரசு மற்றும் ISO சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் 30 நாட்களில் பிளவுஸ், சுடிதார் வெட்டி தைக்க கற்றுத்தரப்படும். Bright Institution, Somu Complex, near Police Quarters, Town Hall, கிளைகள் பூ மார்க்கெட், காந்திபுரம், ஒண்டிப்புது மற்றும் சிங்காநல்லூர். மொபைல் 9677877112, 93451 67878. நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபரிங் இருக்குது அப்படிங்கிறத கலை சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய வியூஸ், அவங்க எப்படி வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொன்னாங்க, கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்ததாக இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் பியூட்டி கான்சியஸ் அப்படிங்கிறது இல்லாத பெண்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு பியூட்டி பார்லர் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் அவைலபிலிட்டி இருக்குங்க. எல்லா விதமான பியூட்டி சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நம்மளுடைய ஸ்டாஃப் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், உங்கள் பேர்? ஹாய், என் பேர் சாய்லக்ஷ்மி. ஓகே, நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டிடியூஷனில் உங்களோட பொசிஷன் என்ன? நான் வந்து இங்கே சீஃப் பியூட்டிஷியனாக இருக்கேன். இங்கே வந்து ட்ரைனராகவும் இருக்கேன். ஓகே, எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 8-9 இயர்ஸாக இருக்கேன். ஓகே, என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் என்ன? ஏன்னா எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க கண்டிப்பாக. இங்கே பியூட்டிஷியன் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்கே பார்லர்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸ்கின் பொறுத்தளவுக்கு, அப்புறம் ஹேருக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இங்கே வந்து க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு வந்து இப்போது நம்ம ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்து அரோமா ஆயில்ஸ் மசாஜ் கொடுத்து எங்களோட ஸ்கேல்ப் ஹேர் வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் இங்கே. சார், இப்போ இவங்களுக்கு பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமா ஆயில் மசாஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஹேரும் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி க்யூர் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் இந்த அரோமா ஆயில் மசாஜ் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு ஆயில்ஸ் மசாஜுக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, என்னென்ன ஆயில் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக ஹேரில் டேண்ட்ரஃபோல என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த அரோமா ஆயில் அப்படிங்கிறது க்யூர் பண்ணி கொடுத்துரும் இல்லையா? ஆமாம், அரோமா ஆயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு லாவெண்டர் ஆயில் அண்டு ஜிட்டாமாசி இப்படி 2-3 ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆயில்ஸ், அதுவும் ஹேர் அப்படிங்கும்போது ரொம்ப பக்குவமாக என்னென்ன ஆயில்ஸ் என்னென்ன எம்எம்எல்ல சேர்க்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே மேம் இப்போ பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ முக்கியமாக இந்த அரோமா ஆயில் மசாஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய ஹேர் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையாக ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. பட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேபி டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை தலையில் வந்து இச்சிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இந்த அரோமா ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஹேர் ஃபால் ஆனாலுமே அதை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான அரோமா ஆயில் மசாஜ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மேம் வந்து கலந்தாச்சா மேம்? இப்போ கலந்துட்டோம். இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ராக்ரன்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏன்னா நிறைய ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியும். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹேருக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோம் பண்ணியாச்சு. அடுத்ததான் மேம் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஓகே,
ஆயில் மிக்ஸ் பண்ணி அடுத்து நம்ம மசாஜ் கொடுக்கணும் இல்லையா? அப்ளை பண்ணணும். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லுமே வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஓகே. லேயராக வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு லேயராக. ஏன்னா உங்களோட ஸ்கேல்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? ஆமாம், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணால் தான் அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆயில் ஜில்லுன்னே அப்ளை பண்ணலாம் இல்லையா? இல்லை ஹாட் எப்போவுமே அரோமா ஆயில்ஸ் வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஸ்கேல்ப் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஏதாவது சின்னதாக ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃபோ இல்லை ட்ரைனஸ் இருந்தாலோ கண்டிப்பாக அது வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதால ஒவ்வொரு லேயராக பிரித்து ஒவ்வொரு லேயர்லையுமே இந்த ரொம்ப கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ண அந்த அரோமா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் பண்ண வேண்டிய ப்ராசஸ் மேம் இந்த அரோமா ஆயில் மசாஜ்? அரோமா ஆயில்ஸ் 20 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டைம் கன்சியூமிங்கும் கிடையாது. உங்களோட ஹேரை நீங்கள் பாதுகாப்பாக வந்து ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இல்லை பெயின் சொல்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இந்த அரோமா ஆயில் மசாஜ்லேயே வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கட்டும், அடுத்த ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். பட் நம்ம டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த பிசுப்பு அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ டெய்லி ஆயில் அப்ளை பண்ணணும்னு இல்லைப்பா, ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டா போதும். சண்டேஸில் வேணால் நம்ம நல்லா ஆயில் மசாஜ் எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே லீவாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட எப்படி கேர் பண்ணிக்கணுமோ நிறைய ஹேர் பேக்கேஜஸ்லாம் கூட இப்போ வந்தாச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக்கேஜஸ் எடுத்துக்கலாம். நிறைய வந்து வெளியில் போகிறவங்களுக்கு முக்கியமாக 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஹேர் ஃபுல்லாக சிடுக்கு விழுந்துடும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க முடியுமா சிக்காகாமல் இருக்கிறதுக்கு? ஹேர் சிடுக்கு விழுகிறதுக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சிக்கு விழுகாது. வேணா அவங்க வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் இல்லைன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படிங்கிறது ஃபுல் சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய கேர்லி ஹேர் இருந்தாலோ ரொம்ப வேவ்லென்த் இருந்தாலோ ரொம்ப வேவியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது பார்ட்டிஸ்க்கு போகிறீங்க, இப்போதைக்கு வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வேண்டாம், எனக்கு வந்து நீட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க அயனிங் மட்டும் பண்ணிட்டு பார்ட்டிஸ்க்கு போய்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன மேம்? மசாஜ் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இது வந்து ஸ்டீமர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து கிளியராக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக மேமே காமிச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு கோம்பு வச்சு நீட்டாக சீவி அழகாக ஒவ்வொரு லேயராக பிரித்து ஒவ்வொரு லேயர்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணாங்க ஆயில். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ நல்ல மசாஜ், அந்த மசாஜ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு யூ கேன் ஃபீல் வெரி வெல், ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, அண்ட் ஸ்கேல்ப்லேருந்து உங்களுடைய நெக் வரைக்குமே வந்துட்டு அழகாக மசாஜ் கொடுக்குறாங்க. இந்த மசாஜ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஸ்டீமர் போடணும் இல்லைங்களா? ஸ்டீமர் வந்து எதுக்காக போடணும்? ஸ்டீமர் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த போர்சஸ்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்ஸும் நல்லா உள்ளே இறங்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஆயில் இவ்வளோ ஆயில்ஸ் போட்டாச்சு, மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய போர்சஸ், இதோட சோர்ஸ் நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகுது இல்லையா, அதோட சோர்ஸ்க்கு வந்து போய் சேரணும் இந்த ஆயில்ஸ் எல்லாமே. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்டீமர் வச்சு லைட்டாக ஹீட் கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம ஹேர் ஸ்கேல்ப் எல்லாமே போர்சஸ் ஓப்பன் ஆயிரும். அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இது எல்லாமே ஃபுல் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா இந்த? கண்டிப்பாக. ஓகே. நம்ம மசாஜ் பண்ணி கொடுத்து முடிச்ச உடனே வந்து ஸ்டீமர் வச்சாச்சு. இது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வைக்கணும், எவ்வளோ நேரம் ஸ்டீமர் கொடுக்கணும்? இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 30லேருந்து 40க்குள்ளே வைக்கலாம். 40க்குள்ளே வைக்கலாம். இல்லை நார்மலாக எல்லா ஸ்கின்னுக்குமே வந்துட்டு எவ்வளோ? இல்லை, ஒவ்வொரு ஸ்கேல்ப்பு பொறுத்தளவுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால 40 வரைக்கும் வச்சுருக்கேன். இல்லை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 35 வச்சாவே போதும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸில் வச்சு மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது எவ்வளோ நேரம் வரைக்கும் இதை ஸ்டே இருக்கணும் மேம்?
இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். ஓகே 5 மினிட்ஸ்ல இருந்தாலே உங்களுக்கு எல்லா போர்ஸும் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த ஹேர் க்ரோத் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இது பேக்கேஜ். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆயில் வந்து கொடுத்துருக்கோம், மசாஜும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த ஆயில் எல்லாமே வந்து ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆனால் தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீமர் கொடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டீமர் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த சம்மருக்கு வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாடி, அதுக்காக கூல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதுக்கு ஒரு பேக் வச்சுருக்கோம். பேக் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை பேக்லேயே வந்து என்னென்ன விதமான பேக்கேஜ்லாம் இருக்குது? பேக்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இவங்களுக்காக வந்துட்டு நம்ம தேங்காய் பால் அண்டு கொரியண்டர் லீவ்ஸு இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃபுல் ஹெர்பல்ஸ் மட்டும்தான் இல்லையா? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெர்பல்ஸ் தான். வெந்தயம் இது எல்லாமே பவுடர் பண்ணி பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஹீட்டையும் குறைச்சி கொடுக்கும். அது இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஹேரும் ரொம்ப சாஃப்டாகும். ஸோ மேம் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன தேங்காய் பால் ஆகட்டும், இல்லை கொரியாண்டர் லீவ்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இது மட்டும் கிடையாது, வெந்தயம் இது எல்லாமே உடம்போட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கூல் பண்ணுறதுக்காக இந்த பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு போடுறோம். பேக்கில் உள்ள அந்த இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு நமக்கு அப்சர்வ் ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம ஸ்கால்பில் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் கிளியர் ஆயிடும். வெந்தயம் கூட போடுறதுனால டேண்ட்ரஃபும் கிளியர் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ஹெர்பல் பேக்கேஜ் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பேக்கேஜஸ் இல்லை ஃபேஷியலோ இல்லை பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஆக்னே ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பூ மார்க்கெட்டில் மெயின் பிரான்ச் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியது இல்லைங்க. பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப பக்கத்தில், நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இப்படி பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் தாராளமாக நேரில் வரலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். அடுத்ததான் என்ன பண்ணணும்? இப்போ ஹேர் பேக் போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ முடிச்சாச்சு ஓவராலாக. இனி ஹேர் பேக் போட்டால் முடிஞ்சது இல்லையா? ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ண 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணினோன்னா முடிஞ்சது. ஓகே, அவங்களோட ஹேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருந்தது, இப்போ எவ்வளோ இதுவாக சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே நீங்கள் பார்த்துருந்தீங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு ட்ரையாக ஸ்ப்ளிட்டன்ஸோடு இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஆயில் எல்லாமே கொடுத்து இப்போ ஸ்டீமர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது இப்போவே வந்து உங்களுக்கு ரொம்ப சில்கியாக சாஃப்ட்னஸ் அவங்களோட அந்த ஹேர் வந்து தொட்டு பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பேக் இப்போ அப்ளை பண்ணுறோம்? அதாம்மா இந்த ஹெர்பல் பேக் அப்ளை பண்ணி. ஓகே, இப்போ ஹெர்பல் பேக் அப்ளை பண்ண போகிறோம். இது 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இல்லையா? 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம பேக் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக் அப்ளை பண்ண உடனே ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ரிசல்ட்டையுமே நம்ம பார்த்துலாம். பேக் அப்ளை கோவை மாநகர மக்களுக்கு ஓர் நற்செய்தி. கோவையின் நம்பர் 1 பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பெருமையுடன் வழங்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங், ஜுவல் மேக்கிங் அண்ட் டாய்ஸ் மேக்கிங், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பியூட்டிஷியன் கோர்சஸ் போன்ற பயனுள்ள பயிற்சி வகுப்புகள் இப்போது பரபரப்பாக அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி முடிந்ததும் தமிழக அரசு மற்றும் ISO சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் 30 நாட்களில் பிளவுஸ், சுடிதார் வெட்டி தைக்க கற்றுத்தரப்படும். பிரைட் இன்ஸ்டிடியூஷன், சோமு காம்ப்ளெக்ஸ், நியர் போலீஸ் குவார்ட்டர்ஸ், டவுன் ஹால். கிளைகள் பூ மார்க்கெட், காந்திபுரம், ஒண்டிப்புதூர் மற்றும் சிங்காநல்லூர். மொபைல் 9677877112, 93451 67878. அகைன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி லேயராக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடைவெளி இல்லாமல் எல்லா ஸ்கேல்ப்புக்குமே இந்த பேக் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக
ஒவ்வொரு லேயராக திக் லேயராக எடுத்து ஒவ்வொரு லேயருக்குமே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேம் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஃபுல் ஹெர்பல் பேக் வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் 100% ரிசல்ட் வித் உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த சூடையும் வந்துட்டு உங்களுக்கு தனிச்சு கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆயில் மசாஜ் தான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேக் வந்து நீங்கள் போடும்போதே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த சில்னஸ் அவங்க பண்ணும்போது இந்த சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலாக்ஸ் வீக்காக ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை மேபி படிச்சுட்டு இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது தவிர என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இருக்குங்க நம்ம பார்லர்? இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் இருக்குது. ஓகே. அப்புறம் ஹேரில் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறத இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கலர் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதனால எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்? ஸ்கின் ஒயிட்னிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு அந்த அன்றைக்கே உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு 2 டேஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் கண்டிப்பாக நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போ கலர் சேஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மேபி வெயிலில் போய் கலர் டேன் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நார்மலாகவே வந்துட்டு நீங்கள் பிளாக் அப்படின்னாலும் உங்கள் கலர்லேருந்து சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் உங்கள் கலர். நிறைய பேர் வந்து இது வரைக்கும் ஸ்டார்ஸ் மட்டும்தான் இந்த கிளிட்டரிங் ஃபேஷியல் ஆகட்டும் இல்லை இந்த க்ளோ ஃபேஷியல் அதே மாதிரி கோல்டன் ஃபேஷியல் இது எல்லாமே இது வரைக்கும் இந்த ஒயிட்னிங் ஃபேஷியல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ரொம்ப பரவலாக எல்லா ஏரியாலையுமே இந்த ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. பட் ஒயிட்னிங் பண்ணும்போது நல்ல பார்லரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் முதலே வந்து இந்த மாதிரி கேட்டுக்கணும், என்னோட ஸ்கின் இப்படி இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும், ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. நம்ம வந்து ஸ்கின் பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஈவன் ஸ்கின்னுக்குன்னு இல்லை நீங்கள் ஹேர்க்கே வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின் ஸ்கேல்ப் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. ஈவன் நீங்கள் இப்போ பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது இல்லை அக்னி மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அந்த ஸ்கின் ஒயிட்னிங்கில் ரிமூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸ்கின் ஒயிட்னிங்கில் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து கரெக்டான ஃபாலோ அப்ஸ் இருக்கணும். ஸோ இது சிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ சிட்டிங்ஸ் வந்து ஒயிட்னிங்னா எவ்வளோ சிட்டிங்ஸ் வரணும்? ஒயிட்னிங்னா ஒரு 5 சிட்டிங்ஸ் 4 or 5 சிட்டிங்ஸ் வந்தால் போதும். ஓகே. எவ்வளோ நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஒவ்வொரு சிட்டிங்ஸும் நம்ம ஒவ்வொரு சிட்டிங்ஸும் ஒரு 20 டேஸ் இருக்கலாம். ஓகே. நீங்கள் வெறும் 20 டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ஃபாலோ அப் மட்டும் இருந்தால் போதும். ஈவன் உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்னு இல்லை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு சிட்டிங்ஸ் வைஸ் தான் வந்து க்யூர் பண்ண முடியும். எடுத்ததும் வந்துட்டு ஏன்னா ஏற்கனவே நீங்கள் டார்க்காக இருப்பீங்க, எடுத்த உடனே நான் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களோட கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 பிரான்ச்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. பூ மார்க்கெட்லேயே மெயின் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே தேடி அலையவே வேண்டியதில்லை. பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பேனர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தாராளமாக வந்துடலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாது அப்படின்னா காந்திபுரம் அதே மாதிரி டவுனால் இந்த மாதிரி மெயின் பிரான்ச்சஸே உங்களுக்கு 3 இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் கூட போயிட்டுருக்கு. பியூட்டி சர்வீசஸ்க்கு இப்போ என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு? பியூட்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது செல்ஃப் மேக்கப் வந்து 1 டேலேயே எடுத்து கொடுக்குறோம். ஓகே. அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஹேர் கட்டிங்ஸு ஹேர் ஸ்டைல்ஸு இதெல்லாமே 1 டேயில் எடுத்து கொடுக்குறோம். ஓகே. முக்கியமாக ஏன்னா இப்போ காலேஜ்லாம் போகிற கேர்ள்ஸ் அப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு ஆல்ரெடி எப்போவும் 2 ஃப்ளாக்ஸ் போட்டு போயிருப்பீங்க. இப்போ வந்து நம்மளோட ஹேரு நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. தாராளமாக நீங்கள் நேரில் வரலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேஸ் கட் வந்து இப்படி இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நல்லா இருக்குமா, கேர்லிங் பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. யோசிச்சுட்டே இருக்க வேணாம். ஏன்னா ஒரு
பியூட்டிஷியன் வெல் ட்ரெயின்டு பியூட்டிஷியன் அப்படிங்கிறவங்க உங்கள் ஃபேஸ் கட் பார்த்தாலே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேர் கட்ஸ் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாடர்னாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலிஸ்ட் உங்களுக்கு தனியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நேரில் வாங்க. இப்போ வந்து பேக் முடிஞ்சாச்சு இல்லைங்களா? பேக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லிட்டே இருக்கும்போதே மேம் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஹேர் பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இனி 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இதுக்கான ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கிறது ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். பேக் போட்டது பார்த்துருப்பீங்க, பேக் எப்படி அப்ளை பண்ணாங்கன்னு. அண்ட் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு. இது ஒன்றும் பெரிய லாங் ப்ராசஸ் கிடையாது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்ததோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக அவங்களுடைய ஹேர் அவங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு அந்த பேக். உடனே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ஷைனியான ஒரு ஹேர். இவ்வளோ நாள் ஏன்னா எல்லாரும் அதை தான் விருப்பமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது தவிர இந்த மாதிரி ஷைனிங்கும் சரி, இல்லை ஹேரை வந்து நல்லா க்ரோத் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, டேண்ட்ரஃப்க்கும் சரி, என்னென்ன விதமான பேக்கேஜஸ், என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஹேருக்கு மட்டும்? ஹேருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, டேண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த புழு வெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஹேரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஹேரில் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே கொஞ்சம் மினிமம் காஸ்ட்டில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். முக்கியமாக இதுதான் நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஹேர்னாலே எல்லாரும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பயந்துக்கூடிய விஷயம். ஏதாவது சைடு எஃபெக்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு எதுவும் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹேருக்கும் சரி, ஃபேஸ்க்கும் சரி, இல்லை நீங்கள் மெனிக்யூர் பெடிக்யூர் இந்த மாதிரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப தரமாக உங்களுக்கு எல்லா விதமான சர்வீசஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப பொறுமையாக நம்ம கூட இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து என்ன ப்ராப்ளம்காக வந்தாங்க, இப்போ வந்து அது சரியாயிடுச்சா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ரம்யா. நான் கோவைப்புத்தூர்லேருந்து வரேன். அடிக்கடி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ட்ரை ஹேரானால இப்போ நான் ரொம்ப ஹீட்டு, அடிக்கடி வெளியே போகிறனால ரொம்ப ஹீட் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ இந்த மசாஜ் பண்ணனால எனக்கு நல்லா கூலிங்காக இருக்குது. ஓகே, அவங்களாலே ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? நல்லா ஸ்மூத்திங்காக இருக்குது நல்லா. ஸோ ரெகுலர் கஸ்டமரே சொல்லிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கஸ்டமரை ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வர ஒவ்வொரு சர்வீஸும் 100% ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் ரெகுலர் கஸ்டமராகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க சொன்ன மாதிரி நான் ரெகுலர் கஸ்டமர் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எடுத்துக்கக்கூடிய எல்லா சர்வீஸ்லையுமே கண்டிப்பாக 100% ரிசல்ட் வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் இவங்க வந்துட்டு ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேம் தேங்க்யூ மேம். ஏன்னா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவில் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ மேம். ஸோ இதே மாதிரி எந்த சர்வீசஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் பூ மார்க்கெட் வந்துட்டிங்கன்னா போதும். மெயின் பஸ் ஸ்டாப்லேயே உங்களுக்கு பிரைட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அந்த கோர்ஸ் எடுக்கணும் நீங்கள் வந்துட்டு செலக்டிவாக எடுத்துகிட்டே வர வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸாக இருந்தால் நமக்கு இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். பட் அப்படி கிடையாதுங்க. எக்கச்சக்கமான கோர்சஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கோர்சஸ்க்கு மேலே கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரியும் நமக்கு எந்த கோர்ஸ் ஆப்டாக இருக்குமோ அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சர்வீசஸாக இருந்தாலும் பெஸ்ட் சர்வீஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், 100% ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மட்டும் கிடையாதுங்க. 3 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம பூ மார்க்கெட் தவிர உங்களுக்கு காந்திபுரம் அண்ட் டவுனாலையும் வந்துட்டு உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிரான்ச்சஸ்க்குனாலும் கால் பண்ணலாம். அண்ட் கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். வந்து விசிட் பண்ணிங்க. கோர்சஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சர்வீஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க, வந்து பாருங்கள், சர்வீஸும் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 1+1 ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கோவை மாநகர மக்களுக்கு ஓர் நற்செய்தி. கோவையின் நம்பர் 1 பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பெருமையுடன் வழங்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங்,
jewel making and toy making, drawing and painting, short term and long term beautician courses போன்ற பயனுள்ள பயிற்சி வகுப்புகள் இப்போது பரபரப்பாக அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி முடிந்ததும் தமிழக அரசு மற்றும் ISO சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் 30 நாட்களில் பிளவுஸ், சுடிதார் வெட்டி தைக்க கற்றுத்தரப்படும். Bright Institution, Somu Complex, near Police Quarters, Town Hall, கிளைகள் பூ மார்க்கெட், காந்திபுரம், ஒண்டிப்புதூர் மற்றும் சிங்காநல்லூர். Mobile 967778 77112 93451 67878. Get